என் செல்ல குழந்தையே, பௌர்ணமியின் வெற்றி விடியலில் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த வராகியினுடைய அன்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இன்று நான் கொடுக்கும் விஷயங்களை என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொண்டு முழுமையாக இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக உன் எதிர்காலம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அது மட்டுமல்ல, பௌர்ணமி நேரத்தில் உன் தாயானவள் உன்னிடம் பேச வந்ததும் ஆசிகளை வழங்க வந்ததும் எதற்கென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நான் சொல்லிய விஷயங்களை அன்போடு எப்பொழுதும் பணிவோடு கேட்டு என் வாழ்க்கைக்காக என் தாய் பேசுகிறாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருந்த என் பிள்ளையின் மனதில் சிறு சறுக்கல்கள் ஏற்பட்டதை நான் உணர்கிறேன். எனக்கு புரிகிறது. ஒரு நாள் எதிர்பார்க்கலாம், 2 நாள் எதிர்பார்க்கலாம், பல வருடங்கள் காத்திருந்தும் ஒரு விஷயம் நமக்கு நடக்கவில்லை, மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் வருகிறது என்றவுடன் உனக்கு என் மீது கோபம் வருகிறது. தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை குறைகிறது. இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சில விஷயங்களை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இவ்வளவு காலம் காத்திருப்புக்கு பிறகும் கூட தெய்வம் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தாமல் போகிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்து கொள்ள நிச்சயமாக உன்னை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இனி எதையெதையோ யோசித்து எதையெதையோ சிந்தித்து நீ கலங்கக்கூடாது. உன்னிடத்திலிருந்து நான் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை செதுக்கும் ஆயுதங்கள். உன்னுடைய வருங்காலத்தை நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் உண்மையான விஷயங்கள். எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கிருக்கிறது. ஒவ்வொன்றையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய புரிதல் உனக்கு இருக்கிறது. எப்பொழுதும் எதையும் என் பிள்ளை, நம் தெய்வம் நமக்காக என்ற ஒரு புரிதலோடு நீ எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அவை ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை சரியாக உருவாக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை முழுக்க உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கிடைக்காத ஒரு விஷயம் இத்தனை காலமும் கிடைக்கவில்லை என்றால் அது கிடைக்காமல் இருப்பதே மேல் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது கிடைக்காமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னை மாற்றும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியாக தேற்றும். இத்தனை காலம் என் பிள்ளை கலங்கி நின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய். கிடைக்காத ஒரு விஷயத்திற்காக நாம் ஏங்கிக் கொண்டிருப்பதை விட கிடைத்த விஷயங்களை மனதில் வைத்து கொண்டு நாம் நிச்சயமாக அதனை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் எதையுமே தொலைத்து விடக்கூடாது. நடக்கும் நம் வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டு இந்த நாளை நீ எதிர்கொள்ள துணிய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, சில மனிதர்கள் நம்மை வெறுக்கும் பொழுது நாம் சொல்ல தோன்றும் விஷயம் என்ன தெரியுமா? என்னை போல ஒருவரை நிச்சயமாக, அதாவது என்னை போல பலரை உன்னால் பார்த்திருக்க முடியும்.
என்னை விட அழகானவர்களை உன்னால் கடந்து சென்றிருக்க முடியும். ஆனால் என்னை போல உன்மீது அன்பு வைக்க ஒருவரை நிச்சயமாக இனி எங்கும் உன்னால் பார்த்திட முடியாது என்பது உன்னுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கும். இந்த எண்ணத்தோடு அதை விட்டு நீ விலக வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் பின்னாலேயே நீ தொடர்ந்து வருவது உன்னை நீயே காயப்படுத்துவதற்கு சமம். இப்படிப்பட்ட ஒரு உறவுதான் வேண்டும் என்று நீ அடம் பிடித்தால் அதை ஒருபோதும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்குவதை விட கிடைக்காமல் போனதற்கு காரணம் தெய்வம் சொல்கின்ற இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மையான அர்த்தங்கள் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இந்த புரிதலோடு உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அடுத்தடுத்து நாம் பட்ட கஷ்டங்கள் நிச்சயம் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். இது போன்றவர்கள் அன்பில்லாத ஒருவரிடமிருந்து ஒரு அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருப்பதை விட உன் அன்பை புரிந்து கொள்பவர்களுக்கு அதை கொடுத்து சந்தோஷத்தை பெற வேண்டுமே தவிர எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அதை நீ கொடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இத்தனை நாளும் இனி உனக்கு தெரிந்திட்ட இந்த விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு மன நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. மனப்புரிதலோடு எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கலாம். அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வழிநடத்தி செல்ல முயற்சி செய்யலாம். ஆனால் நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நல்லது நடக்கும் என்பதனை வரும் காலங்களில் அவரவர்கள் செயல்பாடுகளே அவர்களுக்கு சொல்லி கொடுத்துவிடும் என்பதனை மறக்காது. இனி நிலைத்த தன்மையோடும் மனதில் நிலையான புரிதலோடும் நாம் இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கானது என்பதனையும் கொடுக்காத எல்லா விஷயங்களும் உனக்கானது இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருக்கும் பொழுது வாழ்க்கையும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சொல்லும். நீ ஏற்றுக்கொள்ள முடியாத பக்குவத்தில் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துவதே தெய்வத்திற்கே சிரமமாக மாறிவிடும் என்பதனை மறக்காது. என் குழந்தையை, அலை எவ்வளவு உயரம் வந்தாலும் கரையை தாண்டி அதனால் சென்றுவிட முடியாது. அதே போல பிரச்சனைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். உடனே பிரச்சனைகள் அலை மாதிரி வராமல் சுனாமி மாதிரி வந்தால் நான் என்ன பண்ண வேண்டும் என்று நீ கேட்பாய். என் பிள்ளை குறும்புத்தனமாக இப்படிப்பட்ட கேள்விகளை நீ என்னிடம் கேட்பாய் என்பது நான் அறிந்த உண்மைதான். சுனாமி கூட சில நேரம்தான் வரும். எப்படியாவது அந்த நேரத்தை கடந்து மூழ்கிவிடாமல் நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து வர வேண்டும் என்பதுதான் உன் தாயின் விருப்பம். என் குழந்தையை, நடப்பதை எல்லாமும் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இத்தனை வயது வரை மிக வேகமாக கடந்து வந்து விட்டாய். இனி இந்த பாதை நீளமில்லை. நிதானமாக அனைத்தையும் ரசித்து செல். உன்னுடைய நிம்மதி நிச்சயமாக மிஞ்சி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் இந்த வாழ்க்கையை சற்று நிதானமாக நாம் கடக்க முயலும் பொழுது நாம் செல்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. ஒவ்வொன்றையும் நாம் ரசிக்க கற்றுக்கொண்டோமானால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக நடப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்க வேண்டி இனி உன்னிடத்தில் நான் சொல்லும் விஷயங்கள் எல்லாமுமே
இனி உன்னை தேடி வந்து உன்னை அன்போடு உருவாக்கும். உன்னையே யார் என்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, உயரத்தில் ஏறி நின்றால் இந்த உலகமே உனக்கு தெரியும். ஆனால் உயர உயர நீ வளர்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு நீ தெரிவாய் என்பதனை மறக்காதே. மற்றவர்கள் உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, உனக்காக வாழ்க்கையில் நீ உயர்ந்து காட்ட வேண்டும். உனக்காக நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். வாரத்தில் 2 நாள் சந்தோஷமாக இருக்கிறாய். அடுத்த 5 நாட்களுக்கு கோபம், மன அழுத்தம், அதிகமான சிந்தனைகள் என்று உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது உண்மை, எல்லோருக்குமான யதார்த்தம். யாரும் நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றும் சொல்ல முடியாது, நான் எப்பொழுதும் கவலையில் இருக்கிறேன் என்றும் சொல்ல முடியாது. மாறி மாறி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என் குழந்தையே, நாம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நீ உட்கார்ந்து விடு, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். நீ நன்றாக சாப்பிடு, நான் உனக்காக பரிமாறுகிறேன். நீ நன்றாக தூங்கு, உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கிறேன். உனக்காகத்தான் இதை நான் செய்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் சொல். எப்பொழுதும் மன அழுத்தத்தில் இருக்காதே, வெளியே வா. எதுவும் கடந்து போகும் என்பது போன்ற வார்த்தைகளை யாராவது ஒருவர் சொல்லிவிட மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிறாய். அதற்கு யாரும் இல்லை என்பதுதான் என் பிள்ளையினுடைய மன வருத்தமே. நமக்காக யாரும் இல்லாத பொழுது இந்த வாழ்க்கை நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்க வர வேண்டும். நீ எதையுமே எப்பொழுதுமே மனநிறைவோடு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க முயற்சி செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அந்தந்த நேரத்தில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்காக வருகின்றவர்களையும் உன்னோடு நிற்பவர்களையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தைக்கு சில சமயங்களில் சில விஷயங்கள் நல்லபடியாக புரியும். சில விஷயங்கள் புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் பதறும். இப்படி நடக்கக்கூடாது என்று என் பிள்ளையின் மனது சொல்லும். ஆனால் இதையெல்லாமும் தாண்டி இனி உனக்குள் நான் ஒரு வெற்றியை நிரந்தரமாக்க நினைக்கிறேன். உனக்குள் ஒரு சந்தோஷத்தை நான் உறுதிப்படுத்த நினைக்கிறேன் என்றால் அதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத பல விஷயங்களை நீ புரிந்து கொண்டும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொண்டும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நம்பிக்கையை நிறைவாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமான விஷயங்களை ஒரு சேர உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. ஒரு சேர இந்த வாழ்க்கையின் உண்மைகளை உனக்கு சொல்லும் என்பதனையும் நீ மறக்காது. எத்தனை நாள் இப்படியே நாம் இருந்துவிட முடியும்? எத்தனை காலம் நாம் இப்படியே வாழ்ந்துவிட முடியும்? ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உணர்ந்து ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையை புரிந்து நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருக்கும் இது போன்ற மனிதர்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து விட்டாலே அது போதும். நமக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நடக்காமல் போனதும் நல்லதற்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய். இனி எந்த நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் எதையும் எண்ணி கலங்காமல் முன்னேறி கொண்டே இரு. இந்த வாழ்க்கை உனக்குரிய ஆச்சரியங்களை உனக்கு நடத்தும் என்பதனை புரிந்து கொள்வாய். உனக்குரிய மாற்றத்தோடு
உன்னை வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து நடந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வரும் நேரம் இனி இந்த வாழ்க்கையை உனக்காக வாழ நீ தயாராகிவிடு. வரும் நேரம் இந்த வாழ்க்கையை உனக்காக எதிர்கொள்ள நீ தயாராகிவிடு. சுற்றி நடப்பது எல்லாமும் இனி சரியாக உன்னை தொடர்வதை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெளிவான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து நாம் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக உன்னை சரி செய்து கொடுக்கும். ஒவ்வொன்றாக உன்னை முன்னெடுத்து வரும். ஒவ்வொரு சூழ்நிலையும் உன்னை சரியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் இனி உனக்கு என்னவாகும் என்று சொல்லி இனி எதற்கும் கலங்காமல் நீ மற்றவர்களுக்கு விளக்கங்கள் சொல்லி சொல்லி அழுத்து போனதை எல்லாமும் நிறுத்திவிடு. உன் நியாயங்களை கேட்க இங்கு யாரும் கிடையாது. காயம் பட்ட நெஞ்சோடு மௌனமாகிவிட்ட என் பிள்ளை, இனி யார் என்ன நினைத்தால் என்ன என்ற எண்ணத்தோடு உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க பழகிவிடு. உன்னுடைய அமைதிதான் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையை, எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அலங்காரம் இல்லாத ஒரு முகம், ஆணவம் இல்லாத ஒரு அறிவு, அளவு கடங்காத ஒரு காதல், துன்பம் தராத இன்பம், இவை அனைத்துமே இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே அழகுதான் என்பதனை நீ மறக்காதே. இவை எல்லாவற்றையும் நாம் ரசித்து ரசித்து என்னவென்று இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள கற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நல்லதைத்தான் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். நல்ல விஷயங்களைத்தான் இது உனக்குள் உருவாக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் வரத் தொடங்கிவிட்டது. நீ நினைத்து பார்த்திராத அளவிற்கு பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் வரத் தொடங்கிவிட்டது. நடப்பதை உணர்ந்து வருகின்ற விஷயங்களை நாம் தெரிந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற ஓர் எண்ணத்தோடு இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் இருக்கும் எல்லாமுமாக நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய். காரணமின்றி ஒருவரிடம் அன்பு வைப்பது உன்னுடைய முதலாவது தவறு. எல்லோரிடமும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது உன்னுடைய இரண்டாவது தவறு. மற்றவர்கள் நம்மை போல இருப்பார்கள் என்று நீ நினைப்பது நீ செய்கின்ற மூன்றாவது தவறு. இதையெல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இனியும் கற்றுக்கொள்ள ஒன்றுமில்லை. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் பல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்துவிடும். இனி உனக்குள் இருக்கும் எல்லாமுமாக நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதனை மறக்காதே. நாம் ஒருவரை வேண்டும் என்று நெருங்கும் வரை அவர்கள் நம்மை அவர்கள் காலுக்கு கீழ் இருக்கும் செருப்பாகத்தான் மதிப்பார்கள். நீயாக இருந்து பார். வேண்டாம் என்றோ அல்லது வந்தால் பார்க்கலாம் என்றோ நீயாக உன் வேலைகளை செய்து பார். உன் அருமை புரிந்து தானாகவே உன்னிடம் வந்து சேர்வார்கள். எதையுமே என் பிள்ளை பெரிதுபடுத்தி கொள்ளாதே. எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய். உன்னால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் தான் உன்னை காயப்படுத்துகிறது. இதை நீ புரிந்து கொண்டால் நீயாகவே அதிலிருந்து குணமடைந்து விடலாம். இந்த நாள்
இந்த பௌர்ணமியின் விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை எல்லாமும் கொடுக்க வரும். நம்பிக்கையோடு இருந்தால் இன்று உன் முன்னால் நடக்கும் அத்தனையிலும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக என்னவென்று நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.